தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியிருக்கிறது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் மனு தாக்கல் தொடங்கியது. தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணியில் அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. இதனால் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டுமே தற்பொழுது வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. காலை 11 மணியில் இருந்து 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனு அளிக்கும்போது வேட்பாளர் உள்பட 5 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவை நிர்ணயித்து சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அதன்படி வேட்பாளர் எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளவு செலவிட வேண்டும் என்ற பட்டியல் சென்னை பெருநகர மாநகராட்சியில் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் குறித்து நமது செய்தியாளர் கௌதம் அளிக்கும் கூடுதல் தகவலை தற்பொழுது கேட்கலாம். இந்தியா முழுவதும் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெற உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி 40 மக்களவை தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியுள்ளது. இந்த மனுவானது வரும் 27ஆம் தேதி வரை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மனு தாக்கல் செய்யப்படுவதற்கு காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்பொழுது 2 வாகனங்களில் 5 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனு மீதான பரிசீலனை 28ஆம் தேதி செய்யப்பட்டு 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் கௌதம்.